118 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் 108 இடங்களில் வென்றுள்ள தாவேக ஆட்சி அமைக்க என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்து 1967 முதன்முறையாக திமுக ஆட்சி அமைத்தது முதல் திமுகவோ அல்லது அதிமுகவோ தான் கடந்த 59 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு வந்துள்ளன. இரு கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி விஜயின் தாவேக முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனாலும் 234 தொகுதிகளில் 118 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் தாவேகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஒன்றில் பதவி விலக வேண்டும். அதனால் ஒரு தொகுதியின் எண்ணிக்கை குறையும். அப்படியானால் தாவேகவிற்கு 107 எம்எல்ஏக்களே இருப்பார்கள். அதனால் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 233 குறையும். தாவேகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ சபாநாயகராக நியமிக்கப்படுவார். அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது சபாநாயகர் வாக்களிக்க முடியாது என்பதால் அப்போதும் ஒரு இடம் குறைந்து 106 எம்எல்ஏக்களே தாவேகவிற்கு இருப்பார்கள். பேரவையில் 233 எம்எல்ஏக்கள் உள்ளதால் ஆட்சி அமைத்து பலத்தை நிரூபிக்க 117 பேர் தேவை என்பதால் தாவேகவிற்கு மேலும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. தற்போது திமுக, அதிமுக தவிர்த்து இரு கட்சிகளின் கூட்டணியிலும் பிற கட்சிகள் 20 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. அதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வென்ற 5 இடங்கள் உட்பட பிற கட்சிகள் மொத்தம் 14 எம்எல்ஏக்களை வைத்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML ஆகியவை தலா 2 இடங்களிலும், தேமுதிக ஒரு இடத்திலும் வென்றுள்ளன. அதிமுக கூட்டணியில் அக்கட்சி தவிர்த்து பிற கட்சிகள் 6 இடங்களில் மட்டுமே வென்றுள்ளன. அதில் பாமகவிற்கு 4, பாஜக மற்றும் அமமுகவிற்கு தலா 1 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் விலகி தாவேகவிற்கு ஆதரவு அளித்தால்தான் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கே துண்டை போட்டுட்டு இருக்காரு. டப்புன்னு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அக்செப்ட் பண்றாரா இல்லையான்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5 பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு 5 பேர் தேவைப்படுகிறார்கள். இந்த 5 பேர் எங்கிருந்து வருவாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நாளைக்கு டெஃபினட்டாக மீட்டிங் போடுறார்கள். அவர்களை பொறுத்தவரை பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். அவர்களை பொறுத்தவரை கிடையாது. அசம்பிளியை பொறுத்தவரை, சட்டமன்றத்தை பொறுத்தவரை 234 நீங்க பாதி இருக்க வேண்டும் என்பது ஒரு சரத்து. 118 என்பது ஒரு சரத்து. டிஎம்கே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சப்போர்ட் பண்ணிய மெஜாரிட்டி வந்தாச்சுன்னா பிஎம்கேக்கும் அமமுகவுக்கும் தேவை இருக்காது. இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவர் மேலே ஏற்கனவே சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது. அது ஒரு 15 வருஷமாக கோல்ட் ஸ்டோரேஜில் அப்படியே இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் போவாரா அப்படின்னு தெரியல. இப்போ காங்கிரஸ் ஒரு 5 பேரை சப்போர்ட் பண்ணி அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் நிச்சயமாக அதிகாரத்தில் பங்கு கேட்கும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க. 1967க்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் அதிகாரத்துக்குள் நுழைகிறது தமிழகத்தில் அப்படின்னு அர்த்தம். தொங்கு சட்டப்பேரவை அமைந்துள்ள நிலையில் ஆளுநர் RV அர்லேகர் விஜய் ஆட்சி அமைக்க 2 வாய்ப்புகளை வழங்கக்கூடும். அதில் ஒன்று, தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் விஜயை ஆட்சி அமைக்குமாறு கூறலாம். அப்படி செய்தால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். பின்னர் குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அவ்வாறின்றி தன்னை ஆதரிக்கும் பிற கட்சி உறுப்பினர்களின் கடிதங்களுடன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரலாம். 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்துவிட்டால் ஆட்சி அமைத்த பின் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை தாவேகவால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் அமல்படுத்த முடியும். அப்படி நடந்தால் அடுத்த 6 மாதங்கள் வரை ஆளுநரின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடும். அதன்பின் 234 தொகுதிகளுக்கும் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும்.